வணக்கம். திமுக கூட்டணியில் புதிய கட்சி மிகுந்த மகிழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின். இறங்கியடிக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் அச்சத்தில் எதிர்க்கட்சியினர். அப்படி திமுக கூட்டணியில் இணையும் அந்த புதிய கட்சி எது என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது. இம்முறை தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான கூட்டணி மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ளது. இதில் தற்போது வரை திமுக கூட்டணியே மிகவும் வலிமையாகவும் உறுதியாகவும் இருந்து வருகிறது. குறிப்பாக கடந்த முறை இருந்த அதே கட்சிகள் திமுக கூட்டணியில் நீடிக்கிறது. அது மட்டுமல்லாது பல்வேறு புதிய கட்சிகளும் திமுகவோடு கூட்டணி அமைத்துள்ளது. இதன் மூலம் தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியே அசுரபலத்துடன் விளங்கி வருகிறது. இந்த நிலையில் இன்னொரு முக்கிய கட்சி தற்போது திமுகவில் இணைய போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது பாமக தான் தற்போது திமுக கூட்டணியில் இணைய போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணி குறித்த முடிவை தற்போது வரை சஸ்பென்ஸாகவே வைத்திருக்கிறார் ராமதாஸ். ஆனால் அவர் திமுக கூட்டணியில் இணைய தீவிரமாக பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இதன் பின்னணியில்தான் ராமதாஸ் திருமாகியோரது சந்திப்பு நடந்ததாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக வட மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக அமைச்சர் ராமதாசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. சீட் பேரம் இறுதியான பின் கூட்டணி அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதாவது பாமக கூட்டணிக்குள் வந்தால் நாங்கள் கூட்டணிக்குள் நீடிக்க மாட்டோம் என திருமாவளவன் அவர்கள் ஏற்கனவே கூறியிருந்தார். ஆனால் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் அனைத்து கட்சிகளும் கூட்டணியில் முக்கியம் என கருதும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிசிக தலைவர் திருமாவளவன் அவர்களை சமாதானப்படுத்தி விட்டதாக கூறப்படுகிறது. அந்த வகையில்தான் ராமதாஸ் அவர்களோடு திமுக அமைச்சர் மூலமாக சீட் பேரம் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. ஒரு பக்கம் பாமகவிற்குள் ராமதாஸ், அன்புமணி ஆகியோருக்கிடையே உட்கட்சி பூசல் நிலைவந்தாலும் ராமதாஸ் தரப்பு திமுகவுடன் தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று உறுதியாகவும் திட்டவட்டமாகவும் இருந்து வருகிறது. இதனால் விரைவில் ராமதாஸ் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து கூட்டணியை உறுதி செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வலிமையாக இருக்கும் நிலையில் தற்போது பாமகவும் திமுக கூட்டணியில் இணைய இருப்பது எதிர்க்கட்சியினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமதாஸ் அவர்களோடு சீட் பேரம் குறித்து திமுக தரப்பில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுக கூட்டணியில் பாமக இணைய இருப்பதாகவும் கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.